ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வியாழக்கிழமை காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தாக்கா, நம்ம முயல் ஃபார்மில் க்ளீனிங் ஒர்க் இருந்ததுங்க. சரி, இது எல்லாம் க்ளீன் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டூல்ஸ் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், இதோட கழிவுகள் க்ளீன் பண்ணுறக்கு இந்த மாதிரி டூல்ஸ் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சீக்கிரமாக நம்ம இழுத்து அதுக்கப்புறம் அதையெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல கொட்டிடலாம். இல்லைன்னா நம்ம விளக்குமாறு அந்த மாதிரி இதில் வந்து நம்ம கூட்டுறது ரொம்ப கஷ்டம், கூண்டுக்கு கீழே. அதுக்கப்புறம் அந்த கழிவுகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் வெளியில் கொட்டிட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணுங்க. ஓஸில் போட்டு நல்லா மோட்டர் போட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அடித்தோம்னா அது எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபெனாயில் நம்ம மறுபடியும் ஊற்றி விட்டு மறுபடியும் ஒருக்கா நம்ம வாட்டர் வாஷ் பண்ணால் நல்லா நீட்டாக டீப் க்ளீனிங் ஆகிடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால தான் ஃபார்மில் வந்து அவ்வளோ க்ளீனிங்காக இருக்குது. ஸ்மெல் இல்லாமல் முயலும் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து முயல் வந்து பெட்டுக்கு இருக்கானெல்லாம் நிறைய கேட்டுட்ருக்கீங்க. இருக்குங்க, வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி மீட் பர்பஸ்க்கும் வந்து வாங்கலாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ வந்து வாங்கிட்டு போனாங்க மீட் பர்பஸ்க்கு. அந்த மாதிரி இருக்குது, நீங்களும் வந்து வாங்கிக்கலாங்க. தூசெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. தேங்க்யூ.